என்னோட வெல்கம் பேக் டு சேனல் சொல்ல பண்ணிக்கிட்டேன் எங்களோட ஒரு ஷோ தான் பார்க்க போகிறோம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டோரி எப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போகணும், ஓகேவா? அண்ட் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமாக என்ன மாதிரி சுறுசுறுப்பாக வரும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரொம்ப வள தலைவலாம் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன் நீங்கள் தான்டா அப்படியே ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ பிரின்சிபல் அவன் ஆசைப்பட்ட மாதிரி டாக்டர் சீட் கிடச்சிருச்சு. கஷ்டப்பட்டு படித்தேன்ல, படிக்காமல் இருக்குமா? நான் கூட எங்கே பிளாக் பண்ணி எங்கேயாச்சு சார் சும்மா சொன்னேன். ஐநோ எல்லாரை விட உன்னை பற்றி நல்லா தெரியும். அவ்வளோ கேவலமான வேலைலாம் நீ பார்க்க மாட்டேன்னு தெரிஞ்சா சரிதான். அதுதான் இப்போ வரையும் உங்கள் அப்பா ரசியமாக இருக்கான் இல்லை? எல்லா கிரெடிட்ஸும் எனக்கு தான் வரணும். பட் பாருங்க, இவர் சுட்டுக்கிறாரு. சரி, நீங்கள் பேசிட்டு வாங்க. அப்பா நான் போகிறேன், பாய். பார்த்து போமா. பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃபீஸ் ரூமை விட்டு வெளில ஜாலியாக வரீங்க. எப்படியும் ஆசைப்பட்ட மாதிரி டாக்டருக்கு படிச்சிட்டேன். இன்னும் சில வருஷத்தில் நான் வெறும் வாயன் இல்லை, டாக்டர் ஜான் வாயன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக குதிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. ஒரு வேலையா கஷ்டகாலம் முடிந்ததே, கஷ்டகாலம் முடிந்ததே அப்படின்னு கத்திட்டு ஓடி போகிறீங்க. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் ஓடி வராங்க. நீங்கள் டக்குன்னு பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவர் மேலே மோதுறீங்க. அவரும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அப்படியே கீழே உங்களை பிடிச்சிட்டே விழுந்துடுறாரு. நீங்கள் அப்படியே அவர் மேலே தான் விழுறீங்க. ஐயப்பா, இதுக்கு தான் ரொம்ப துள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போலயே. அப்படின்னு அப்படியே இல்லாமல் அவர் பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. சே, இமேஜ் டேமேஜ் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்க. அவர் எழுந்து உங்களுக்கு கை கொடுக்குறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, ஆனால் அவர் உங்களை பார்க்காம வேறு சைடு பார்த்துட்ருக்காங்க. என் அளவான மூஞ்ச அவாய்டிங்க அப்படின்னு அவர் கையை பிடிக்கிறீங்க. அவர் உங்களை தூக்கலான்னு பார்க்குறாரு. பட் நீங்கள் பிடிச்சி உங்கள் மேலே இழுக்கிறீங்க. அவர் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அப்படியே விழுந்துடுறாரு. நீங்கள் உங்கள் கையை அவர் ஷோல்டரில் வச்சு பேலன்ஸ் பண்ணுறீங்க. கன்ஃபியூஸ்டாக பார்த்த உங்கள் கண் அப்படியே சாஃப்ட் ஆகுது. அது வேறு யாரும் இல்லை, டேங் தான். அழகு அப்படின்னு மெதுவாக உங்கள் ஒருத்தர் சொல்லுது. அவரை கண்ணை பார்த்துட்டே உங்களால் உங்கள் இதய துடிப்பை கேட்க முடியுது. என்ன இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், இந்த ஸ்ட்ராபெரி லிப்ஸ், இந்த கண்ணம், அந்த நீட்டு மூக்கு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டு உங்கள் ரைட் ஹேண்டால் மெதுவாக அவன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறீங்க. அவன் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. அந்த கண்ணை தாண்டி தெரியுற அவன் ஓஷியன் ஐஸ், அவன் மெஸியான ஹேர், சாஃப்டாக. என்ன இது அப்படின்னு உங்கள் மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அவன் கண்ணை பார்க்க பார்க்க உங்கள் மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகுது. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? நானா அப்படின்னு உங்கள் காலை அப்படியே மடுக்கிறீங்க. உங்கள் முட்டி கரெக்டாக உன் பாட்டுக்கிட்ட தான் தைச்சாகுது. என்னடா நீ மட்டும் வந்திருக்க? உன் குஞ்சு இத்தனொன்று தான் இருக்கு. என்ன? ஆமாம், ஏன் நீ வந்தால் போதுமா? உன் குஞ்சு வளர வேணாமா அவனுக்கு? சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலேருந்து அவன் எழுறான். நீங்கள் அப்படியே கடுப்பாக உட்காடுறீங்க. உங்கள் மூஞ்சி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போகிறான். இதோ டேய் தம்பி கூப்பிட்டாலும் அவன் கேட்காம அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். வர்றா டேய் கண்ணு குஞ்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஸ்டாப் ஆகி உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் சிரிச்சிட்டே, குழந்தை குஞ்சியோட பேர் என்ன? உன்னை மாதிரி காஜிக்கிட்டலாம் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டான். பாட்டு மூஞ்சை திருப்பிட்டு நடந்து போகிறான். நான் காஜினி உனக்கு எப்படி தெரியும்? ஒரு வேளை நைட்டெல்லாம் உட்காந்து விட்டு படம் பார்க்குறத பார்த்துட்டானா என்ன? சாச்சா ஒரு வேளை அக்கறை இருந்தா அதான் இல்லை அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ டைம் அப்படியே போகுது. ஈவினிங் ஒரு 7 போல் நீங்கள் அப்படியே பார்க் சைடு நடந்து போயிட்டுருக்கீங்க. இன்னும் ஒரு நிம்மதி இந்த நைட் டைமில், அதுவும் இந்த நிலா கூட அந்த காற்றை ஃபீல் பண்ணிட்டு நடந்து போகிறது எப்பா செம்ம ஃபீல்ல அப்படின்னு ஒரு ஸ்மைலோடு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. பட் உங்கள் ஸ்டெப்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகுது. யார் அது? யாருமா அங்கே அழுகுறது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்போ பெஞ்சுக்கிட்ட ஒரு பையன் அழுகிற சவுண்டு கேட்குது. நீங்கள் மெதுவாக சவுண்டே போடாமல் நடந்து போகிறீங்க. வேறு யாரும் இல்லை, டேங் தான். ஆமாம் பேசுறது கேட்குதா உனக்கு? ஆமாம் சாரிம்மா
நான் எல்லாமே சரியாக தான் பண்ணேன். ஆனால் ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியல. டாக்டர் ஆகணும் ஒரு ஆசையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்ல. நான் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ மொத்தமாக அனாதையாக நிற்கிறேன்ல. அன்றைக்கி நான் மட்டும் அந்த மலையில் அந்த டாக்டர் செட் வேணும்னு கேட்காம இருந்திருந்தா, அப்போ ஓடி போய் வாங்கிட்டு வராமல் இருந்திருந்தா ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருந்துருவோம்ல. அப்பாவும் இப்போ நம்ம கூட இருந்திருப்பார்லம்மா. அன்றைக்கி நான் மட்டும் டாக்டர் ட்ரெஸ் வேணும்னு வந்துட்டு அடம் பிடியாமல் இருந்திருந்தா, நீ எனக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு பதில் உனக்கு மருந்து வாங்கியிருப்பல்லம்மா. இப்போ என் கூட நீ இருந்திருப்பில்லம்மா. இந்த டாக்டர் ஆகணும்னு விடாமல் படிச்சுட்டு இருந்ததால் எனக்குன்னு சொல்லிக்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைம்மா, தெரியுமா? கொஞ்ச நேரம் படிக்காமல் விட்டுருந்தா இப்போ எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பான்லம்மா. நான் டாக்டர் ஆகணும்னு இப்போ எல்லாமே இழந்துட்டு ஒரு அனாதையாக நிற்கிறேன்லம்மா. எனக்கு மட்டும் அந்த பொண்ணை இடியாமல் நான் இருந்திருந்தா எனக்கு சீட்டு கிடச்சிருக்கும்ல. அந்த பையனுக்கு முன்னாடி நான் போயிருந்திருப்பேன்ல. எல்லாரும் உயிரை காப்பாற்றணும் டாக்டர் ஆவாங்க. ஆனால் உன் பிள்ளை இந்த டேங்கு எல்லாரும் உயிரை எடுக்கிறதுக்காகவே டாக்டர் ஆகணும்ல. ஏம்மா? ஏன் நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன்? நானும் எல்லாரும் மாதிரி டாக்டர் ஆகணும் தானே ஆசைப்பட்டேன். நான் மட்டும் ஏன் இப்போ அனாதையாக உட்காந்துட்ருக்கேன்? எனக்குன்னு சொல்லிக்க கூட யாருமே இல்லையே. இந்த உலகத்தில் நான் ஒருத்தன் அன்லக்கி இல்லை. எல்லாருக்கும் ஒரு இழப்பு தான் உண்டாக்குறல்ல. அப்படி இல்லாட்ட அவங்க ரொம்ப வந்துட்டு உட்காந்துட்ருக்கான். அதெல்லாம் கேட்க அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக அங்கே வந்து நவுந்து போகிறீங்க. பட் அவன் சொன்ன அந்த வார்த்தைலாம் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது உங்கள் மைண்டை. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் சித்தப்பாக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ சித்தப்பா. சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, எனக்கு டாக்டர் படிக்க ஆசையாக இல்லை. ஏன்னா ஆமாம், அந்த சீட் வேறு யாருக்காச்சும் கொடுத்துருங்க. நான் ஆர்டிஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் அப்பா கூட வந்து அதுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன் சீரியஸ்லி? அது உன் ட்ரீம்? ஐயோ, அது அம்மா ட்ரீம்ப்பா. உனக்கு தெரியும்ல எனக்கு ட்ராயிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு. அது வேறு யாருக்காச்சும் அந்த சீட்டை கொடுத்துரு. நான் அப்பா கிட்ட பேசிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். வெல், as you wish. எனக்கு ஒரு பையன் வந்தான், பாவம். ஐ ஃபீல் டூ சாரி ஃபார் ஹிம். அவனுக்குன்னு சொல்லிக்க அப்பா அம்மா யாரும் இல்லை. பட் சீட்டும் அடிக்கல. ஐ வில் கிவ் இட் டு ஹிம். அப்படியா? யார் இது? அவன் பேர் கூட ஏதோ கிம் டைம். நான் அவன் ப்ரொஃபைல் ஷேர் பண்ணுறேன் பார். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறீங்க. உங்கள் சித்தப்பாவும் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறாரு. நீங்கள் டக்குன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது டேங் தான். உங்கள் ஃபேஸில் அந்த ஸ்மைல் ஃபார்ம் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் தலை லிஃப்ட் பண்ணி நிலாவை பார்க்குறீங்க. சரிம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் டாக்டர் ஆகலை. பட் ஸ்டில் என்னோட ஒரு நல்ல பையன் அந்த பிளேஸ் ஃபில் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் எங்கே ஓடுற? அடி நிலவா, இங்கே வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே உங்களை தூக்கி மடியில் உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ ஏஜ் 5 தான். நீங்கள் கிண்டர் கார்டன் போகிறீங்க. அம்மா நான் விளையாடணும், வீடு சாப்பிட்டு போங்க, இந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. அம்மா ஸ்கூலில் என்ன ஆச்சு? நிறைய ஆச்சு. அவனுக்கு என்ன வேணும்? தங்கம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு? அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் மிஸ்ஸு எல்லாருக்கும் என்ன ஆகணும்னு ஆசைன்னு கேட்டாங்களா? நிறைய பேர் நிறைய ஆசை சொன்னாங்க தெரியுமா? எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா? நிறைய பேர் இருக்குங்க. அப்படியா? என் செல்லத்துக்கு என்ன ஆகணும்? எனக்கு உங்களுக்கு என்ன ஆகணும்? சொல்லுங்க, என்ன ஆகணும் என் தங்கத்துக்கு? டாக்டர். பாரு, எதுக்கு டாக்டர் ஆகணும்? நீ சொன்னல என்னை பெற்றெடுக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்ட, கையில் அப்போ காசு கூட இல்லைன்னு. ஆமாம், அதான் நான் டாக்டர் ஆகி எல்லாருக்கும் ஃப்ரீயாக பண்ணுவேன். ஐயோ, என் அழகுடி இது.
ஸோ இதெல்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ டேஸ் அப்படியே போகுது. ஸோ ஃபைனலி காலேஜ் ஓப்பன் ஆகுது. பட் இந்த டேஸ் எல்லாம் ஆண்டியோட ப்ரெசன்ஸ் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். நிம்மதியாக தூங்கக்கூட முடியாமல், சாப்பிடவும் முடியாமல், கண்ணு மூடும் போதெல்லாம் அவன் ஃபேஸ் தான் மைண்டுக்கு வருது. அதை விட அவன் கண்ணு உங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ காலேஜ் பிரேக் டைம். ஓகே, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய் அப்படின்னு ஒரு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு கேன்டீனுக்குள்ளே போகிறான். அப்போ 4 பசங்க அவன் பிளாக் பண்ணி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து, மச்சான் அவன் தானே அந்த பொடிப்ஸு. டேய் நல்லகண்ணா, என்ன என்ன வேணும் உங்களுக்கு? நாங்களும் இன்றைக்கி தானே வந்துடுவோம். அது எப்படி பொண்ணுங்களாம் எங்களை பார்க்காம ஒன்றை மட்டும் பார்த்து உன் பின்னாடி வராங்க? பாருங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அப்படியா? தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். சரி சொல்லிட்டா எப்படி நல்லபடியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னு டேயோட ஷர்ட் கலரை பிடிக்கிறாங்க. அப்போ ஒரு கை டேயோட ஷோல்டர் மேலே ப்ளேஸ் ஆகுது. டேங்கோ யாருன்னு திரும்பி பார்க்குறான். நீங்கள் தான். அப்படியே ஃபோர்ஸாக அந்த பையன் மூஞ்சில் ஒரு பஞ்சு கொடுக்குறீங்க. அவன் கத்த, நீங்கள் அப்படியே அவன் பாட்டில் ஒரே ஒத்த மாடு டியோடைஸ் அப்படியே வைடாகுது. அப்படியே அவங்க கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த கீழே வந்துட்டு இருக்க பையன்கிட்ட தான் போகிறீங்க. என்னஹா அவன் பின்னாடி பொண்ணுங்க போனால் நீ பொண்ணுங்கிட்ட தானே போய் கேட்கணும். நீ அவன்கிட்ட கேட்டுட்ருக்க? என்ன டாக்டராக தானே இங்கே வந்த? அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இங்கே வந்தது டாக்டராகவா இல்லை பொண்ணுங்களை கேட்கவா? அது ஃபஸ்ட் டே. ஏக்கா அதெல்லாம் இல்லை. அவன் ஏதோ 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 தெரியாமல் பண்ணிட்டானா? டிடி சாரி கேள்றா. அவன் சாரியும் வேணாம், பூரியும் வேணாம். ஒரு வாட்டி அவன்கிட்ட வம்ப பண்ணிங்க கொஞ்சம் அறுத்துருவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டேபிள் மேலே ஏறி நிற்கிறீங்க. ஹலோ மை டியர் ஸ்வீட் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்பைசி பாய்ஸ், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன? அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நானே சொல்லிக்கிறேன். என் பேர் வயன். நான் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃப்ரெஷர். அண்ட் இதோ இங்கே இருக்கானே அவன்கிட்ட என்னை தவிர வேறு எவனும் இல்லை, எவ்வளோ வம்பு பண்ணக்கூடாது. ஏதோ பொண்ணு அவன் பின்னாடி சுற்றுறான்னு தெரிஞ்சது. நான் பொண்ணாக இருப்பேன், நீங்கள் இருக்க மாட்டீங்க. பாய்ஸ் எவனா வம்பு பண்ணணும், உங்களோட தான் உங்கள் ஜென்ரேஷன் லாஸ்ட் ஆகும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கிட்டேன் கிட்ட தான் போகிறீங்க. புரியாமல் உங்களை பார்த்துட்ருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன ஹோல்ட் பண்ணிட்டு நச்சுன்னு எந்து அப்படின்னு அப்படியே அவன் லிப்ஸ் மேலே நச்சுன்னு தரீங்க. அவன் ஐஸ் செம்மையாக வைடாகுது. அப்போ கரெக்டாக செக்யூரிட்டி விசில் அடிச்சுட்டு ஊதிட்டு உள்ளே வரான். நான் பக்கத்து கேன்டீனில் தான் இருப்பேன், பார்க்கணுன்னா அங்கே வா, இல்லைன்னா பரவாயில்ல நானே இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அவன் லிப்ஸில் கொடுத்துட்டு ஓடி போகிறீங்க. ஸோ கரெக்டாக செக்யூரிட்டி வர அங்கேருந்து எல்லோரும் மூவ் ஆகுறாங்க. ஏன் புரியாமல் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கேன்டீன் தான் வரான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டேபிள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து உங்ககிட்ட வரான். அவன் வரது பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழுந்து போகிறாங்க. எங்கடி போகிறீங்க? ஹாய் வா இந்த கரு இவ்வளோ சீக்கிரம் வருவான்லாம் நினச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களை மறைச்சிட்டே உட்காடுறான். சொல்லு, உன்னை பைத்தியமா? ஆமாம் ஆமாம்ல, இந்த மாதிரி பழைய டைலாக்லாம் என்கிட்ட அடிக்காத. ஆனால் உங்ககிட்ட ஒரு பொண்ணு சொல்கிறது புதுசு தானே. என்ன? ஒன்றும் இல்லை, கண்டினியூ. அதனால் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? தெரியுமே, என்னால் உன் சீட்டு போச்சு அதுதானே. அதுதான் நானே. உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம் தெரியுமா, உன்னால் என் சீட்டு போச்சு. இல்லைனா இப்போ நான் ஒரு சயின்டிஸ்ட் இவனோ. என்னால் அஃப்கோர்ஸ் குஞ்சழகம் உன்னால தான்டா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை மூடுறான். நாடி உன் பிரச்சனை? பசங்க அது மேலேயே கண்ணார இல்லாட்டி அதை வச்சே பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவன் கையை எடுத்துட்டு, ஆனால் நான் உன் குஞ்சிக்கு மட்டும்தான் சந்தோஷப்படுவேன், உன் குஞ்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்படியே ரொம்ப ஓப்பனாக பேசுகிறீங்க. ஃபேஸ் அப்படியே ரெட் ஆகுது. என்ன வைக்கமா அப்படின்னு கேட்டு அவன் ஃபேஸ் கிட்ட லேர்ன் ஆகுறீங்க. பேசுகிறதெல்லாம் சுத்த வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழுந்து போகலான்னு பார்க்குறான். பட் நீங்கள் அவன் கையை பிடிச்சி அப்படியே அவனை இழுத்து உங்கள் மடியில் உட்கார வைக்கிறீங்க. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்க, பரவாயில்ல. என்னடி பண்ணுற?
என்ன நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லாமல் போகிற? நான் சொல்லணும் ஆன்சர். எதுக்கு ஆன்சரு? என் லவ்வுக்கு. நீ எப்போ ப்ரப்போஸ் பண்ணா? அதெல்லாம் அப்போவே பண்ணல. நான் பண்ணேன் இதாண்டா இப்படி இல்லாம அப்படி நான் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி இப்படி ஆ பின்ன வேறு மாதிரி பூ வச்சு ஐ லவ் யூ வில் யூ மேரின்னு கேட்பாங்க. எனக்கு அப்படியெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. எதுவும் சொல்லாமா அவங்களே பார்த்துட்ருக்கான். சொல்லு ஓகேயா இல்லையா? உனக்கு எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழுந்து போகிறான். ஏன் ஆகாது? லவ்வே செட் ஆகாது அப்படின்னு கேட்டு எழுந்து அவன் பின்னாடி போகிறீங்க. அவன் எதுவும் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். அவனை அப்படியே இழுத்து நீங்கள் அவளோட பின் பண்ணுறீங்க. நாடி ஏன் செட் ஆகாது? ஏன் செட் ஆகாது? எவ்வளோ நாள் என்ன லவ் பண்ணுவேன்? அப்படி பண்ண மாட்டோம். நீ கிளம்ப ஆகிற வரையும் நான் பண்ணுவேன். நான் கல்யாணம் பண்ணிப்பியா? அஃப்கோர்ஸ் பண்ணிப்பேன். உங்கள் வீட்டில் ஒத்துக்கலண்ணா? அவங்கனா ஒத்துக்கிறது. நான் தான் கூட வாழ போகிறேன். அவங்களாம் இல்லை, இது என் இஷ்டம். அவங்க ஏன் ஒத்துக்காமல் போக போகிறாங்க? அவங்க ஒத்துக்க மாட்டாங்க வயான். ஏன் நீ ஒரு அனாதைன்றதாலையா? என்ன? எனக்கு தெரியும் நீ யார், எப்படிப்பட்டவன், எங்கேருந்து இங்கே வந்தேன்னு எல்லாமே. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு நீ வேணும். நான் லவ் பண்ணுறேன். என் அப்பாங்கார ஒத்துக்கிறானோ இல்லையோ, என் அப்பாங்கார ஒத்துக்கலானாலும் கூட பரவாயில்ல, எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். எல்லாம் தெரிஞ்சும் தான் நான் லவ் பண்ணுறியா? ஆமாம். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட எனக்கு ஒரு மேலே லவ்வெல்லாம் வரல. ஆனால் ஒரு நாள் என் கனவில் உங்கள் அம்மா வந்தாங்க தெரியுமா? நீ தான் என் பையனுக்கு ஏற்றவன்னு சொன்னாங்க தெரியுமா? ஏன் அம்மா வந்தாங்களா? ஆமாம், என் மருமக நீ தான் சொன்னாங்க தெரியுமா? இதை நான் நம்பணுமா? நிஜமா? உன்னோட சின்ன வயசு ஒரு பிக்சர் கூட காட்டினாங்க. அதில் நீ ஜெட்டி கூட போடல தெரியுமா? கொஞ்சம் இத்தனோன்னு தான் இருந்துச்சு. கொஞ்சம் அடியே உனக்கு என்னடி கொஞ்சம் மேலே பைத்தியமா? இல்லை, ஆனால் கொஞ்சம் மேலே. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கவா? அப்படி நான் பேண்ட்டுக்கிட்ட உங்கள் கையை வைக்கிறீங்க. டேவோட கண் அப்படியே முட்டைக்கண் மாதிரி ஆகுது. பையன் அதெல்லாம் தப்பு. இதெல்லாம் என்ன தப்பு? புருஷன் கொஞ்சம் பொண்டாட்டி பார்க்கலாம், தப்பு இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் காஜு, நான் இன்னும் உங்கள் ப்ரொபோசல் அப்செட் பண்ணிடல. ஏன் ஒத்துக்கோ. முடியாதடி காஜு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டு அப்படியே நடந்து போகிறான். குஞ்சலகா முடியாதுன்னு சிரிச்சுட்டு சொல்கிறா, மறைச்சிட்டு சொல்லணும்டா அப்படின்னு கத்துறீங்க. டேர்ன் பண்ணி உங்களை பார்த்து, எப்போ நான் அப்படி இல்லையோ அப்போ மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒழுங்கா கிளாஸுக்கு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளாஸுக்கு ஓடி போயிடுறான். என்ன அப்படியும் சொல்கிறானா இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறானா அப்படின்னு என்னன்னு கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ டேஸ் அப்படியே போகுது. என்னதான் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் நீங்கள் வரும்போது உங்கள் கூட தான் ஃபோக்கஸ்டாக இருப்பான். உன்ன மாதிரி எப்பயும் படிப்புன்னு இல்லாமல் அவனுக்காக அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட லவ்வராக இல்லாமல் அவன் அம்மா மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அவனுக்காக சாப்பாடு சமைச்செல்லாம் கொண்டு போய் தராமா ஊட்டி விடுற அளவுக்கு. இன்னும் உங்கள் லவ்வுக்கு எந்த பதிலும் சொல்லலை, சொல்லவும் தேவையில்லை. அவன் அந்த கண்ணே சொல்லுது. அவங்க கண்ணு பார்க்கும்போதெல்லாம் உங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுது. அவன் லவ் பண்ணுறானா இல்லையான்னு. நீங்கள் முன்னாடி அவனை லவ் பண்ணுறேன்னு சும்மா சொல்லியிருந்தாலும் இப்போ மேலே பைத்தியமாக இருக்கீங்க. ஸோ ஈவினிங் போல் நாங்கள் வயப்பிடிச்சிட்டு ரோடில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒரு பிளாக் கலர் கார் அங்கே 2 பேர் முன்னாடி ஸ்டாப் ஆகுது. நீங்களும் டேயும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அதை பார்க்குறீங்க. அப்போ ஒரு கார்டு இறங்கி டோர் ஓப்பன் பண்ணுறாரு. உங்கள் அப்போட ஆள் தான். நீங்கள் சைட் பண்ணிட்டு உள்ளே யாருன்னு தெரியாமல் அட ஏறுப்பா அப்படி அவனுள்ள உட்காரச்சிட்டு நீங்களும் ஏறி உட்காடுறீங்க. அவர் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. வயன் இது சிஎம்மோட வீடுடி. ஆமாம் சரி வா அப்படின்னு இறங்குறீங்க. இறங்குறான். ஸோ என்ன இங்கே எது கூப்பிட்டு வந்துடுவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வீட்டுக்கு உன்னை வர வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. டேவோட ஐஸ் வைட் ஆகுது. நீங்கள் அப்படி சொன்னது கேட்டுட்டு உங்கள் அப்பா ஹாலில் சோஃபாவில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காங்க. என்னடி நடக்குது? நானும் கூட தானே இருக்கேன். என்ன கேட்டால் உங்கள் அப்பா நியூஸ் பேப்பரை கீழே வச்சுட்டு உங்களை பார்க்குறாங்க. ரொம்ப எல்லாம் பேசல. அவன் தான் வேணும்னா இங்கேருந்து கிளம்பலாம். கண்டிப்பாக
சரிப்பா பாய்ப்பா. ஏய் பையன், உன் காலேஜ் ஃபீஸை நீ தான் கட்டிக்கணும். நான் காலேஜுக்கே போகல. பை த வே அப்பா இவன்ட்டான் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், உங்கள் வருங்கால மாப்பிள்ளை, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் டாக்டர். டேய் இவர் எப்பா உன் மாமனார். உன் அப்பாவா? ஆமாம் பை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு ஆட்டிட்டு அப்படியே நான் பிடிச்சிட்டு வெளில போகிறீங்க. ஏய் நிச்சயம் பொண்ணா? தெரில. ஜியான் ஃபேமிலி அண்ணி. ஆமாம், என் பேர் ஜியான் மயான். ஏன் இதான் பிரச்சனையா? ஐயன் நீ என்ன பைத்தியமா? எதுக்கு இப்படி? நான் என்ன பண்ணேன்? அப்படித்தான் அவன் வேணும்னா வீட்டை விட்டு போன்னு சொன்னார், நானா போகிறேன்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னா வந்துடுவியா? இல்லை நீ கிளம்ப வீட்டுக்கு. அதெல்லாம் முடியாது, உன் கூட தான் இருப்பேன், உன் கூட தான் வாழுவேன். அப்பா சொன்ன கேள்றி. நான் சொல்கிறது நீ கேளு. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, எப்பயும் தனியாக தான் இருப்பேன். நான் உன் கூட வந்துடுறேன் ப்ளீஸ். அதெல்லாம் இல்லை, நீ பார்ட் டைம் ஒர்க் போகாத சரியா? நான் போகிறேன், நீ காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு போ, நான் உனக்காக செமஸ்டர் வெயிட் பண்ணுறேன். கிடையாது வா கிளம்பு. அதுதான் நான் சொல்கிறது நீ கேளு. ஓகே இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஸ்டே பண்ணிக்கிற பிளேஸுக்கு தான் போகிறீங்க. அது பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை, பட் ஸ்டில் அவன் எழுதியிருக்கிற நோட்ஸ் டயக்ராம்லாம் ஒட்டி வச்சு க்ளீனாக வச்சுருக்கான். என் ரூமை விட இது நல்லா இருக்கு. பையன் என்னப்பா சொன்னால் கேள்றி, நீங்களாம் இருக்காத, அங்கே போ, உன் வீட்டுக்கு போ. நான் டாக்டர் ஆகிட்டு முறையாக வந்து பொண்ணு கேட்குறேன். மாட்டேன். நீங்கள் எனக்காக கஷ்டப்பட வேணாம். ஏங்க அப்படி நான் ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறீங்க? உனக்காக நான் கஷ்டப்படல. உன் டாக்டரோட வாழ்க்கையில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன். என்ன நான் இப்போ உனக்காக கஷ்டப்படுறேன், நீ டாக்டர் ஆகிட்டு எனக்காக கஷ்டப்படு சரியா? அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு எப்போ ஒரு ஆசை இப்படியும் கூட வந்து வாழணும்னு. ஆஸ் ஐ விஷ் பாரு சரியா? ரொம்ப போட்டு யோசிக்காது. நாளைக்கு ஏதோ டெஸ்ட் இருக்குன்னு சொன்னல, போய் படி, நான் எதாவது சமைச்சு கொண்டு வரேன். என் அழகுல அப்படின்னா ஃபாரினில் கிஸ் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ளே தான் போகிறீங்க. அங்கே ஜஸ்ட் கப் நூடல்ஸ் தான் இருக்குது. என்ன இவன் வேறு எதோ சாப்பிட்டு வாழ்கிறானா? என்ன இந்த பிளேட்டு கூட கழுவலை அப்படின்னு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உள்ளே வந்து பார்க்குறான், அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கிறது? மெதுவாக வந்து உங்கள் பின்னாடி நிற்கிறான். பையன் என்ன அவங்க கேட்கணும், நான் பாரு பார்க்கலாம் முடியாது, நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து உங்களை பேக்கப் பண்ண வைக்கிறீங்க. இப்போ ஓகே கேளு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவன் சிக்ஸை உங்கள் ஷோல்டர் மேலே வைக்கிறான். ஏன் என்கிட்ட நிச்சயம் போகணுன்னு சொல்லலை? ஏன்னா இது வரையும் அப்பா அப்படின்ட்டு சொன்னதில்லை. புரியல. எனக்கு தெரிஞ்ச வரி என் அப்பா என்ன ஜியானோட பொண்ணு தான் சொல்லியிருக்காங்க, தவிர நான் சிஎம் பொண்ணுன்னெலாம் சொன்னதில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரி உங்கள் எல்லாருக்கும் தான் அவர் சிஎம், எனக்கு இல்லை, எனக்கு அப்பா மட்டும்தான். இருந்தாலும் நீ சொல்லிடணும்ல. எக்ஸ்கியூஸ் மீ, அவர் சிஎம்மாக இருக்கிற ரீசன் நான் தான். நான் சொல்கிறதெல்லாம் பண்ணதால் தான் இப்போ வரையும் அவர் சிஎம்மாக இருக்கிறாரு தெரியுமா? ஓ நான் இருக்கிறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? அப்படி இல்லை. சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சர்வ் பண்ணிட்டு 2 பேரும் சாப்பிட்றீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. அப்படியே உட்காந்து படிச்சுட்ருக்கான். ஆனால் உனக்கு ஃபோக்கஸ்டாகவே இல்லை. நீங்கள் பெட்டில் படுத்துட்டு கேம் விளையாடிட்டுருக்கீங்க. ரொம்ப ட்ரை பண்ணுறான் ஆனால் முடியல. ஸோ புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எழுந்து உங்ககிட்ட வரான். சரி குட் நைட், தூங்க போறியா? சரி வா தூங்கலாம். இல்லை நான் வெளியே அப்படின்னு அவன் சொல்ல வரான். பட் அதுக்குள்ளே நீங்கள் அவனை அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்படியே உங்கள் மேலே விழுறான். நீங்கள் அப்படியே அவனை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. இப்போ குட் நைட். ப்ளீஸ் டி எனக்கு சொல்லல. கொஞ்சம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல. ட்ரை பண்ணாத. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைடா. உனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா நிம்மதியாக தான் வாழுவேன். நிஜமாவா? என் மூஞ்சில் எப்போ நீ பொய்யான சிரிப்பை பார்க்க மாட்டேன். ஒருவேளை பார்த்தா அப்பா வேணா நீ சொன்ன மாதிரி நான் என் வீட்டுக்கு போகிறேன். ப்ராமிஸா? கொஞ்சம் ப்ராமிஸா? உனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்குமா என்ன? குஞ்சு பார்க்காம எப்படி சொல்கிற? பார்க்க தான் விட மாட்டேறல. அன்னைக்கு ஃபீல் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சது.
இப்போ பார்க்குறியா அப்படின்னு அவன் கேட்டதும் நீங்கள் வைட் ஐஸில் அவனை பார்க்குறீங்க. நிஜமாவா? ஆமாம். பார்க்குறேன் அப்படின்னு டக்குன்னு அவன் பேண்ட் ஜிப்பெல்லாம் கழட்டுறீங்க. டேக் ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அவசரமாக அவன் பேண்ட்லாம் அப்படியே கீழே இழுக்கிறீங்க. ஏய் பொறுமையாலாம் எவ்வா இருப்பான் அப்படின்னு அவன் பாக்ஸர் கழட்டுறீங்க. அவன் பாட்டுக்கு அப்படியே ஜில்லுன்னு காற்று பட தேங்காய் வயசு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறான். அவங்க கண்ணு முட்டை கண்ணு மாதிரி ஆகுது. அது நார்மலாக இல்லை, மூடாகி நல்லா நிமிர்ந்து நிற்கிது. நீங்கள் மெதுவாக அது உங்கள் சில்லான கையால் பிடிக்கிறீங்க. டேக் ஒரு மாதிரி ரொம்ப பண்ணுது. அவன் அப்படியே உங்கள் கழுத்தை கடிக்கிறான். அவன் சடனாக கடிச்சதால வழியில் நீங்கள் அப்படியே அவன் பாட்டை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறீங்க. என் கையிட ஒரு மாதிரி பண்ணுது. சரி கூல்டான், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு அவன் செஸ்டிக்கிட்ட ரப் பண்ணுறீங்க. அவனுக்கு இதெல்லாம் புதுசாக ஃபீல் ஆகுது. நீங்கள் மெதுவாக அவன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி உங்களை பார்க்க வைக்கிறீங்க. மூச்சு வாங்கிட்டே உங்களை பார்க்குறான். ஒன்றும் மெதுவாக ப்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவனை கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே மெதுவாக அவங்கள கிஸ் பண்ணுறான். அவன் கை உங்கள் இடுப்பை பிடிக்குது. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. ஏங்கா என்ன இன்னைக்கு நைட் மட்டும் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கலாமா? பொண்டாட்டி புருஷா அப்படின்னு அப்படியே உங்களை எடுத்து ரொம்ப ஹார்டாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே அவன் காலரை பிடிச்சிட்டு ரொம்ப கிஸ் பண்ணுறீங்க. காதல் ஒரு விழியில் உன்னை காண என் நெஞ்ச முறையும், காமம் ஒரு விழியில் உன்னை காண என் தேகம் கரையும். காதல் இதழ் வைத்து உன் ஆசை நீ கூறினாலே, பார்வை மழையாலே என் மார்பில் நீ தோறவே, நெருப்பினில் அணிந்திடுவேனா உன் நடைப்பினில் எரிந்திடுவேனா, சிறகுகள் விரித்திடுவேனா அந்த வான காதல் புரியா. ஸோ அப்படியே நைட் போகுது. அந்த நைட் உங்கள் 2 பேருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களை திருப்பி போக சொல்லி கேட்கவே இல்லை. நீங்களும் அவன் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்கிறீங்க. அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அதே ஷாப்பில் தான் நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க. முன்னை விட இன்னும் நல்லா பெட்டராக படிக்க ஆரம்பிச்சிருக்கான். சென்டமுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போகிறவன் இப்போ சென்டமை மிஸ் பண்ணாத அளவுக்கு படிக்கிறான். எல்லா எக்ஸாமும் நல்லா பண்ணி நல்லா மார்க் எடுக்கிறான். அண்ட் சம்டைம்ஸ் அவன் டவுட்டெல்லாம் நீங்கள் தான் கிளியர் பண்ணுறீங்க. நீங்கள் கிளியர் பண்ணுறது பார்த்தா அவனுக்கு டவுட் வருது. பட் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படி இயர்ஸ் பாஸ் ஆகுது. இப்போ கரெக்டாக டிசம்பர் 29 நைட் 11:30 எஸ். இன்னும் ½ அன் ஹவரில் எங்களோட பர்த்டே. நீங்கள் கடுப்பாக மொட்டை முள்ளில் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் போயிட்டே இருக்குது. ப்ளீஸ் நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு தாங்க. ஒரே நாள் எனக்கு அவங்க கூட வாழணும் அப்படின்னு ரொம்ப அழுந்துட்டுருக்கீங்க. உங்கள் மூக்கிலேருந்து ப்ளட் வருது. இது வேறு அப்படின்னு சொல்லி அதை வெயிட் பண்ணிட்டு டேவாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் லைப்ரரிக்கு போயிட்டு வரேன்ட்டு இருந்துருப்பான். ஸோ ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் இப்போ கரெக்டாக 11:55 மேலே வரான். காஜு சாரிடி கொஞ்சம் இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரான். நீங்கள் அவன் வாய்ஸை கேட்டு டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அவங்கக்கிட்ட ஒரு வார்ம் ஸ்மைலோடு வரான். நீங்களும் ஸ்மைல் பேக் பண்ணிட்டு அவனை ஹக் பண்ணுறீங்க. அவனும் உங்களை நல்லா இறுக்கி அணைச்சிக்கிறான். என்ன ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ டி. என்ன கடைசி வரையும் நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல மாட்டியாடா? சொல்லுவேன். எப்போனா என் கையில் எப்போ உன்ன மாதிரி ஒரு குட்டி குழந்தை இருக்குமோ அப்போ கொஞ்சம் அப்போ தான் சொல்லுவேன். சரி நான் உன்னை கேட்கவா? கேளு. நான் உனக்கு எப்படிப்பட்ட வைஃப்? ஏன்னா சொல்லு.
நீ எப்போ எனக்கு பொண்டாட்டியானா? அதெல்லாம் அன்றைக்கே ஆயிட்டேன். நீ இப்போ சொல்லு. நீ எனக்கு உனக்கு நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி, நான் சொல்லணுன்னா ஒரு எதிரி மாதிரி, ஒரு கம்ஃபர்ட் மாதிரி, நான் சிரிக்கிற சிரிப்புக்கு ஒரு ரீசன் மாதிரி. அண்ட் இன்னும் நல்லா சொல்லணுன்னா என்ன, இந்த பாட்டு கேட்டிருக்கியா? தாயாக நீதான் தலைகோத வந்தாய். கேட்டிருக்கேன். அந்த பாட்டு இன்னும் எனக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். நீ ஏன் இன்னொரு அம்மா மாதிரி அப்படின்னு அவங்க ஃபாரெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. உங்களை பார்க்குறான். நீங்கள் வாங்கி வச்ச அந்த ஸ்ட்ராபெரி பொக்கே எடுத்து அவனை பார்க்குறீங்க. இது என்னது? 3, 2, 1 ஹாப்பி பர்த்டே குழந்தை குஞ்சு அப்படின்னு சிரிச்சிட்டு அந்த ஸ்ட்ராபெரி பொக்கே தரீங்க. டேங்கும் சிரிச்சிட்டு அதை வாங்குறான். பட் அவன் ஃபேஸில் இருக்கிற ஸ்மார்ட் அப்படியே ஃபேட் ஆகுது. வயன் என்ன பிளட்டு உமுக்குலேருந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அதை தொடச்சி விடுறீங்க. இல்லை இல்லை ஏதோ ஆயிடுது. இப்போலாம் ரொம்ப டயர்டாக இருக்கிற. இப்போலாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுற. சரியாக சாப்பிட மாட்டேன்ற. பிளட்டு குழந்த பையன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் சொல்கிறேன்ல. இது இன்னைக்கு வேலை பார்க்கும்போது இடிச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். இங்கே வா உட்கார வா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார வைக்கிறீங்க. இல்லை இல்லை எனக்கு ஏதோ தப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடி மேலே உங்கள் தலை வச்சு படுக்கிறீங்க. அப்பா உனக்கு பிடிச்ச பாட்டு அந்த பாட்டை பாடு. அந்த பாட்டை பாடு பாப்பா. காலங்களோடும் இது கதையாகி போகும், என் கண்ணீர் துளியின் நேரம் வாழும். தாயாக நீதான் தலை கோத வந்தாலும் அடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது, அடி உன் நாட்கள் நான் இங்கு வாழ்வது. காதல் இல்லை இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை. எனக்கு இப்போ ஒரு லைன் பிளே ஆகுது தெரியுமா? என்னது? மரண நேரத்தில் மடியின் ஓரத்தில் இடமும் கிடைத்தால் இறந்தும் வாழுவே. பாதத்தில் முடிகின்றது என் சாலைகள். இது நல்லா இருக்கே, ஆனால் ஏன் ஒரு மாதிரி வலிக்குது? ஏன்னு தெரில. உனக்கு தெரியுமா அப்படின்னு உங்களை பார்க்குறான். தூங்கிட்டியா அடியே அப்படின்னு கூப்பிடுறான். நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே இருக்கீங்க. அப்படியே சாய் பண்ணிட்டு அவனை கொடுத்து அந்த பொக்கையில் இருக்கிற ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிட்றான். இது என்ன லெட்ரு அப்படின்னு எடுத்து ஓப்பன் பண்ணுறான். இந்த காஜுக்கு லெட்டரெல்லாம் வந்து தெரியுமா பாடுறா அப்படின்னு ஓப்பன் பண்ணுறான். டேய் குழந்தை குஞ்சு, சொல்லணும் தப்பாக நினச்சிக்காத. பட் சீரியஸ்லி எனக்கும் இது தெரியாது. ஒரு வேளை இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக லைஃப்குள்ளே வந்திருக்க மாட்டேன். ஆனால் இது எனக்கே ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. எனக்கு ரோனியோ கேன்சர் இருக்குன்னு. ஏன்னா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் உங்களை பார்க்குறான். அவங்க மூக்கிலேருந்து பிளட் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. டேயோட வாய்ஸ் அப்படியே வைட் ஆகுது. வயன் காஜு எழுநி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் எழுடி நீ அப்படின்னு உங்களை ஷேக் பண்ணுறான். பட் நோ ரியாக்ஷன். நடிக்காத பாப்பா எழுமா ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு பயமாக இருடி, எழுடி வயன் வயன் எழு அப்படின்னு அப்படியே கத்துறான். அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. இல்லை 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 இப்படி நடக்காது. நீ ப்ளீஸ் ப்ளீஸ் எழு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாப்பா. பாப்பா உன் குழந்தை கொஞ்சம் கூப்பிட்டு கேட்கலையா? வயன் ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி 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 பண்ணாத
ஏய் அப்படின்னு ரொம்ப அழுகுறான். அவனால் முடியல, சுத்தமாக முடியல. ஏய் வலிக்குதுடி, மூச்சு விட முடியலடி, ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்கு பாப்பா. வலிக்குதுடி, மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்குடி பாப்பா. பாப்பா எழுமா, என்னன்னு பாருடி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சொல்லிட்டு பாரு எனக்கு திருப்பி சொல்லு எழு எழு அப்படின்னு ரொம்ப அழுகுறான். அப்படியே அந்த லெட்டரை பார்க்குறான். அழுகாத ப்ளீஸ், நான் வேணும்னு லைஃப்குள்ளே வந்து இப்படி விட்டு போகணுன்னு பண்ணல. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை விட்டு வாழவும் தோணல. அவன் கூட இந்த 1 மாதம் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீ டக்குன்னு நீ அழகியெல்லாம் நினைக்காது சரியா? உண்மையாக சொல்லப்போனா நீ ரொம்ப லக்கி தெரியுமா? நீ ரொம்ப லக்கி, என் குழந்தை குஞ்சு ரொம்ப லக்கி. உன் அம்மா பொண்ணை விட்டு போகிற மாதிரி நானும் போயிட்டு நினைக்காத. நான் உன் கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தான் போயிருக்கேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி இல்லை, நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ டாக்டர் ஆகும் சரியா? எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் இப்படி விட்டு போகிறது. நான் அப்போல்லாம் சாவ நினச்சி பயந்தடே இல்லை. ஆனால் இப்போ பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குடா. ஏன் ஏன் மனசு ரொம்ப வலிக்குது? நீ கேட்பல நீ எனக்கு எப்படிப்பட்ட புருஷன்னு. உண்மையாக சொல்ல போனால் நீ அம்மா மாதிரி. என் சின்ன வயசில் ரொம்ப நாள்லாம் என் அம்மா பாசம் கிடச்சதில்லை. நான் கிண்டர் கார்டன் சேர்ந்து அடுத்த நாளே என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. என் அப்பா தான் என்னை பார்த்துப்பாரு. நல்லா பார்த்துக்கினாலும் அம்மா மாதிரி வருமா சொல்லு? ஆனால் யூ ப்ரூவ்ட் மீ ராங். நீ அம்மா மாதிரி இன்னும் ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துப்ப. உனக்கு தெரியுமா, எனக்கு இந்த பூமியில் பிடிச்ச ஒரே மனுஷன் சேர்ந்து நீ மட்டும்தான். அண்ட் நான் போயிட்டேன்னு வேறு ஏதாவது பொண்ணு பார்த்தேன் அவனை கொன்றுவேன். நான் மற்ற பொண்ணு மாதிரியெல்லாம் இல்லை, வேறு பொண்ணு பார்த்து நல்லா வாழ்ந்துக்கும்னு சொல்கிறதுக்கு. எனக்கு ஒரு ஆசை, ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி என் குழந்தை மாதிரி வளர்க்கணும். பட் என்னால் முடியல. எனக்கு புருஷனா பிள்ளைக்கு அப்பனா என்ன மாதிரியே ஒரு சுட்டி பொண்ணை அடாப்ட் பண்ணி வளர்ப்பியா? நீ கேட்பல அப்பப்போ நான் வந்துட்டு என்ன மறைச்சிருக்கேன்னு. ஒன்றே ஒன்று மறைச்சிருக்கேன்டையாங்க. அன்றைக்கி மட்டும் நடிக்காமல் இருந்துதான் எனக்கு சரி அந்த பையனுக்கு பதில் கிடச்சிருந்துருக்கும்ல. நீயும் நானும் இன்னைக்கு டாக்டர் ஆகிருக்கோம்ல. அன்றைக்கி நான் மட்டும் பார்க்கில் நடந்து போகாமல் இருந்திருந்தான் என் அம்மா கிட்ட குழம்புறது கேட்காம போயிருப்பேன். எல்லோரும் கேட்கும்போது டாக்டர் ஆகிறது என் அம்மா ஆசை தான் சொல்லியிருப்பேன். பட் உண்மையிலே இட்ஸ் மை ட்ரீம். ஆனால் அந்த ட்ரீம் விட எனக்கு உன் கூட வாழ்ந்த இந்த ட்ரீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் மிஸ்டர் குழந்தை குஞ்சி. எக்ஸாமில் உன்னை விட நான் தான் பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் மார்க் சரியா? ரொம்ப அழகாத. என் உடம்பு தான் போச்சு, என் மனசு. அண்ட் உன் பொண்டாட்டியா உன் கூட வாழ்ந்த அந்த ஒரு நாள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். எனக்கு ஐ லவ் யூ விட ஐ ஹேட் யூ தான் பிடிக்கும். ஐ ஹேட் யூ. இப்படிக்கு இந்த ஜென்மத்திலிருந்து விடைபெறுகிறேன். உன் காஜ் பயான். என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே, நெஞ்சை கிள்ளதே கண்மணி. சொன்ன சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோபங்கள் சொல்லடி. உன்னை தீண்டாமல், உன்னை பார்க்காமல், கொஞ்சி பேசாமல் கண்ணில் தூக்கமில்லை. என்னுள் நீ வந்தாய், நெஞ்சில் வாழ்கின்றாய். விட்டு செல்லாதே, இது நியாயமில்லை. ஸோ ஃபியர்ஸ் லேட்டர் ஒரு அவார்ட் ஷோவில் தான் பார்க்குறோம். ஸோ த வேர்ல்ட் பெஸ்ட் டாக்டர் அவார்ட் கொடுக்க நம்ம சிஎம் ஜியான் அவர்களை வர வைக்கிறேன் அப்படின்னு சொன்னது அவர் வராங்க. அண்ட் த வேர்ல்ட் பெஸ்ட் டாக்டர் அவார்ட் கோஸ் டு தாத்தா 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 நான் அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு ஓடி வருது. சரி நான் பேரை சொல்கிறேன், அவார்ட் தான். ஓகே டாக்டர் கிம் டியாங் அப்படின்னு சொன்னதும் டியாங்கும் ஒரு ப்ரௌட் ஸ்மைலோட இருந்து ஸ்டேஜுக்கு போகிறான். அந்த குட்டி பொண்ணு அந்த அவார்டை பிடிச்சிட்டு டேக்கிட்ட போகுது. ஸ்மைல் பண்ணிட்டு அவளோட ஹைட்டுக்கு பெண்ட் ஆகுறான்.
என் அப்பா தான் வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டை டேக்கு கொடுத்துட்டு அப்படியே அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. ஏன் அவளை பேக்கப் பண்ணிட்டு அப்படியே தூக்குறான். எஸ், அது டேங்கோட பொண்ணு தான். சார், ஹவு டு யூ ஃபீல்? ஐ ஃபீல் மச் ஹாப்பி அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் அப்போது ஒரு ரிப்போர்ட்டர், மிஸ்டர் கிம், எல்லோரும் சொல்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, வாஸ் ஸ்டில் அன்மேரிடுன்னு. உண்மையா? ஆமாம், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. பட் நான் லவ் பண்ண பொண்ணோட ஒரு புருஷனோட தான் வாழ்ந்துருக்கேன். அண்ட் கல்யாணம் ஆனால் தான் எங்கள் புருஷன் பொண்டாட்டி அண்ணன். அண்ட் இவன் என் பொண்ணு, ஷீ இஸ் த ப்ரூஃப் ஆஃப் அவர் லவ் அப்படின்னு அவன் பொண்ணை பார்த்து சொல்கிறான். மிஸ்டர் கிம், சாரி, ஐ ஹாவ் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேருந்து இறங்கலான்னு பார்க்குறான். உங்கள் ஒய்ஃபோட பேர் என்ன அப்படின்னு கேட்டதும் அப்படியே ஸ்டாப் ஆகுறான். வயான், கிம் வயான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்பா அப்பா, அம்மா பேரும் என் பேர் ஒன்றா? ஆமாம், அம்மா பேர் தான் உனக்கும். அம்மா எங்கே போச்சு? ஏன் நான் அம்மாவை பார்க்கவே இல்லை, இப்போ ஒரே அம்மா என்கிட்ட வரவும் இல்லை, ஏன்ப்பா? அது அம்மாவுக்கு நிலானா ரொம்ப பிடிக்கும், அதுதான் நிலா கிட்ட போயிட்டா. பேட் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிக்கிறா. டேவ் சிரிச்சிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ இப்போ டைம் ஃபைன் 11:55 PM December 29. டே அதே மொட்டை மடியில் தான் உட்காந்துட்டு இருக்கான். அந்த அழகான நிலவாக பார்த்துட்டு, காஜு நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல டாக்டர் ஆகிட்டேன்டி, பார்த்தியா? என்னமோ தெரில, டேஸ்லாம் நார்மலாக போயிருந்தாலும் இந்த நைட் மட்டும் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. இன்னும் ஒரு மனுஷன் இருந்துட்டானா அவனோட பிரைன், அவனோட லைஃபோட பெஸ்ட் மூமெண்ட் 7 minutes ப்ளே ஆகுமா? உனக்கு என்ன வந்துச்சு? நான் இருந்தேனா அதில்? பட் டேம் ஷூர் லாஸ்ட் அந்த 7 minutes நீ மட்டும்தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை பார்க்குறான். அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு 3, 2, 1 ஹாப்பி பர்த்டே குழந்தை குஞ்சி. உனது சிரிப்பினில் சிதறும் அழகினை பூக்கள் ரசித்த வாசம் பிறந்ததோ, வேர்வை துளிகளும் தீர்த்தும் போல என் மேலே படுகையில் பாவம் அழிதோ. இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே, இரவு தேயும் நிலவிலே நாம் சேர்ந்து வாழ்வோம் அருகிலே. உன்னோடு வாழும் ஒரு நாளும் இறகை போல பறக்கிறேன் நான், உன்னோடு வாழும் நொடியிலேனோ மீண்டும் முதல் முறை பிறக்கிறேன். ஸோ அவ்வளோதான்டா, ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லோரும் மறக்காமல் எப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு என்னமோ தெரில, டேவங்களோட பர்த்டேக்கு இப்படி இன்கம்ப்ளீட்டாக போட தான் பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொஞ்சம் நல்லா மாசாக போட பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறது அங்கே புச்சி. பாபா, லவ் யூ, அஷ்கிவா. நெஞ்சோடு கலந்திடு உறவாலே, காலங்கள் மறந்திடு அன்றே, நிலவோடு தென்றலும் வரும் வேளை, காயங்கள் மறந்திடு அன்றே. ஒரு பார்வை பார்த்து நான் நின்றால் சிறு பூவாக நீ மலர்வாயே. ஒரு வார்த்தை இங்கு நான் சொன்னால் வழி போகும் என் அன்பே அன்பே.